டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை. நம் நாட்டில் உள்ள நமது முன்னோர்கள் பயன்படுத்திய ஏராளமான உணவுப் பொருட்கள் கால மாற்றத்தினால் மறைந்து போய் வருகிறது. ஆனால் அவை அனைத்துமே தற்போது ஆர்வமிக்க சில மக்களால் மீட்டெடுக்கப்பட்டு வருகின்றன. அப்படிப்பட்ட உணவுகளில் ஒன்றுதான் கருப்பட்டியாகும். இந்த கருப்பட்டியை சாப்பிடுவதால் கிடைக்கும் ஏராளமான மருத்துவ நன்மைகள் என்ன என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் காண்போம். கருப்பட்டியில் கால்சியம் மற்றும் சுண்ணாம்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கின்றன. இனிப்பு உணவுகளில் நாம் பெரும்பாலும் வெள்ளை சர்க்கரையை தான் பயன்படுத்துகிறோம். இந்த வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டியை நாம் பயன்படுத்தி வந்தால் உடலில் உள்ள கால்சியம் அதிகரிக்கும். இதனால் உடலில் உள்ள பற்கள் மற்றும் எலும்புகள் வலிமை பெறும். இன்று பெரும்பாலானவர்களை பாதித்திருக்கும் ஒரு நோயாக நீரிழிவு நோய் இருக்கிறது. சர்க்கரை வியாதி என்பது நீரிழிவு நோய் வந்தவர்களுக்கு பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி சாப்பிடுவதை தவிர்த்து கைக்குத்தல் அரிசியுடன் கருப்பட்டி கலந்து சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு குறையும். நீரிழிவு நோயின் தாக்கம் கட்டுப்படுத்தப்படும். நமக்கு வயது ஏற ஏற எலும்புகளின் வலிமை குறைந்து கொண்டே இருக்கும். கருப்பட்டியில் கால்சியம் மற்றும் தாது சத்துக்கள் அதிகமாக இருக்கின்றன. எனவே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அடிக்கடி கருப்பட்டியை சாப்பிட்டு வந்தால் எலும்பின் வலிமை அதிகரிக்கும். குழந்தை பெற்ற பெண்கள் குழந்தைகளுக்கு அடிக்கடி தாய்ப்பால் கொடுப்பது மிகவும் அவசியமானதாகும். ஒரு சில புதிதாக குழந்தை பெற்ற பெண்களுக்கு தாய்ப்பால் சுரப்பது குறைகிறது. அப்படியான பெண்கள் சுக்கு மிளகு பொடியை கருப்பட்டியுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். இந்த கருப்பட்டியில் இருக்கும் சத்துக்கள் தாய்ப்பால் மூலமாக குழந்தைகளுக்கு சென்று இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.